6/5/2024 டிஆர் கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. ஒரு டிஆர் கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் தேதிக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி 5ஆம் தேதி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். 5ஆம் தேதி நம்ம கொடுத்தது பழைய சேனல் கூட பாருங்கள், வீடியோ கூட பாருங்கள் சரிங்களா. டிஆரில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 1 மணி 6 மணி 8 மணிக்கு பாருங்கள். ஆல் போர்டு 9 5 7 மெயின் டார்கெட். அதுக்குண்டான பவர் சப்போஸ் இது வரலன்னா அதுலேருந்து வரும், அதுக்காக தான் பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். இதுதான் ஆல் போர்டு. இதிலேருந்து 2D எடுத்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா. பாருங்கள் 1 மணிக்கு 6 7 8 சரிங்களா. ஒரு 7 பாஸ் ஆகிருக்கு, 7 பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அடுத்து 6 மணிக்கு பாருங்கள் 9 7 7 சரிங்களா. 9 பாஸு 7 பாஸு சரிங்களா. அடுத்து 8 மணிக்கு பாருங்கள் 7 1 4 சரிங்களா. நமக்கு 7 திரும்பவும் பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. மொத்தம் 3 ஷோக்குமே 7 கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கொடுக்குறது. 3 இது டைரெக்டாகவும் 3க்கு பவர் இங்கே கொடுத்துருக்குறேன். 9க்கு பவர் 4, 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2. இதில் இருந்தால் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் கூட பாஸ் ஆகும். ஆனால் 2 டிஜிட்டல் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 9 7 7ங்கிற நம்பர் 3 டிஜிட்டலாக பாஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான் சரிங்களா. பாருங்கள் அடுத்து நம்ம கொடுத்ததில் வந்துட்டு 9 7 ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. மெயினாக நான் சொல்லி தான் கொடுப்பேன், ஏபிஎஸ்சி தான் மெயின் டார்கெட்டு. மிஞ்சி போனால் பிசிக்கு போகும். அதே மாதிரி பாருங்கள் 9 7 6 மணி ஷோக்கு பாஸ் ஆகிருக்குது. ஏசியும் பாஸு ஏபியும் பாஸு, ஏபியும் பாஸு ஏசியும் பாஸு சரிங்களா. அடுத்து பாருங்கள் 7 4 நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். 7 4 ஏசிக்கு பாஸு சரிங்களா. நல்ல ஒரு கணிப்பாக தான் எடுக்கிறோம் நம்ம சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர் கேசிங் இதுக்கு மேலே ஒரு நல்ல கேசிங் யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நான் இன்னும் எத்தனையோ சேனல் பார்த்துருக்கேன். பாருங்கள், நம்ம சேனல் நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எப்படியும் பக்காவான வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா. நாளைக்கு உண்டான 6ஆம் தேதி டிஆரில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம், ஆல் போர்டு 2 1 3 கொடுக்குறோம் சரிங்களா. அதுக்கு பவர் நம்பர் 2 7 1க்கு 6 3க்கு 8 2க்கு 7 சரிங்களா. இது அதுக்குண்டான பவர் நம்பர். சப்போஸ் இதில் இருந்து வரலன்னா இதில் இருந்து வரலாம், அதுக்காக கொடுக்கல. 2 மிக்ஸ் பண்ணி கூட அடிக்கலாம். அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் பாருங்கள் சரிங்களா. இதுலேருந்து ஒரு 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் வரலாம் நாளைக்கு, அதனால் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள், யாராவது 8 6 1 0 5 7 5 1 4 9 இந்த நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இது 8ஆம் நம்பரு சரிங்களா. 8 6 1 0 5 7 5 1 4 9 சரிங்களா. இது வந்து கேரளா டிக்கெட் போடுறதுக்கும் டிஆர் டிக்கெட் போடுறதுக்கும் உண்டான நம்பர் சரிங்களா. பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. 8 6 1 0 5 7 5 1 4 9 சரிங்களா. இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம் சரிங்களா. மதியானம் 3 மணிக்கு கேஎல், 1 மணிக்கு டிஆர், 6 மணிக்கு டிஆர், 8 மணிக்கு டிஆர் சரிங்களா. புக்கிங் இதில் புக்கிங் மட்டும்தான் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க. கெஸ்ஸிங் வீடியோவில் நாங்கள் பக்காவாக கொடுத்துருவோம் பாருங்கள். இதிலே நீங்கள் ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சு பக்காவான வின்னிங் வாங்கலாம் சரிங்களா. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க நம்பிக்கையாக இந்த நம்பரை நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். ரிசல்ட் வந்தால் பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும் சரிங்களா. ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் சரிங்களா. அப்புறமா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. வின்னிங் வரும்பொழுது பக்காவாக கொடுத்துருவாங்க சரிங்களா. அடுத்து நம்ம நாளைக்கு ஒரு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க. கால் பண்ணி பேசுங்க, இல்லைனா ஹாயின் மெசேஜ் போடுங்க சரிங்களா. ஆனால் கெஸ்ஸிங் கேட்டு போடாதீங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஹாயின் போடுங்க, இல்லை கால் பண்ணி பேசிட்டு போடுங்க சரிங்களா. அடுத்து டிஆருக்கான நாளைக்கு உண்டான 6ஆம் தேதிக்கு உண்டான டிஆர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற ஆல் போர்டு வந்து 2 1 3 மெயின் டார்கெட். அதுக்குண்டான பவர் 7 6 8 சரிங்களா. சப்போஸ் இதில் மிஸ் ஆச்சுன்னா இதில் வரலாம், இல்லை 2 கலந்து கூட வரலாம். அதை தான் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏபி பிசிஏசி 2 டிஜிட்டல் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஆல் போர்டுக்கு கொடுக்குறேன், 2 டிஜிட்டல் கொடுக்குறேன். 3 போர்டு இதில் கணிச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதில் சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா. அதுக்காக கொடுக்குறேன். நம்மளுக்கு டெய்லி 2 போர்டு 3 போர்டு பாஸ் ஆகும் இதில் சரிங்களா. மொத்தமே 9 நம்பர் 3 ஷோக்கும் சேர்த்து கொடுக்குறேன். ஆல்சோ ப்ளே தான் சரிங்களா. ஆல் ஷோக்கு தான் கொடுக்குறேன் சரிங்களா. ஆல் ஷோக்கு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு சரிங்களா. நம்மளோட மெயின் டார்கெட் ஏபிஏசி சரிங்களா. மிஸ் ஆனால் பிசிக்கு போவோம். 21 23 31 76 78 86 37 26 28 சரிங்களா. அப்படிங்கிற ஒரு 9 செட்டு கொடுத்துருக்கேன். இதில் வைக்கிறவங்க ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செட்டு 31ன்னு வச்சா 13ன்னு வைங்க, 23ன்னு வச்சா 32ன்னு வைங்க, 21ன்னு வச்சா 12ன்னு வைங்க. அதே மாதிரி தான் எல்லா செட்டுக்கும் ரொட்டேட் பண்ணி ஏபிஏசி மெயின் டார்கெட் சரிங்களா. மிஸ் ஆச்சுன்னா பிசிக்கு போவோம். உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன், உங்கள் கணிப்பில் எது வருதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இதில் வந்துட்டு எந்த செட்டு வேணாலும் வரலாம். எனக்கு கொஞ்சம் இந்த 6 செட்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. மீதி இது வந்தாலும் வரலாம். ஏன்னா அந்த 6 செட்டுக்குள்ளார கண்டிப்பாக அடிப்பான்.
1வது 2வது பாஸ் ஆகும் 3 ஷோவில். சரிங்களா? பாருங்கள், அது மிஸ் ஆச்சுன்னா இதில் வரும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? மறக்காமல் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்ச நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்குலாம் இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வின்னிங்கெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.